வாகை சூடவா. Hi students, welcome to வாகை சூடவா. Today we discuss about the topics genetical disorders. So genetical disorders வந்து principle of inheritance அந்த டாபிக்ஸில் வந்து 12th போர்ஷனில் வந்து ஜெனட்டிக்கல் டிஸார்டர் ஆர் இல்லைனா மரபியல் நோய்கள் அதில் வந்து நம்ம ஜெனட்டிக்கல் டிசீஸோட டைப்ஸ் பார்க்குறோம். ஸோ டோட்டலி 4 டைப் ஆஃப் ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ், அதாவது 4 வகையான ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிஸார்டர் இஸ் த மல்டிஃபேக்டரல் இன்ஹெரிடன்ஸ், அண்ட் செகண்ட் ஒன் மோனோஜெனிக் டிஸார்டர்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் குரோமோசோமல் அபரேஷன், அண்ட் ஃபோர்த் ஒன் என்வாரன்மெண்டல்ஸ் லைக் எ ட்ரக்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன். அதாவது 4 வகையான ஜெனட்டிக் டிசீஸில் வந்து பல்கூட்டு காரணிகள் அதால் வர ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், அதாவது 4-5 ஜீன்கள் சேர்ந்து ஒரு மரபியல் நோயை கட்டுப்படுத்துது. ரெண்டாவது மோனோஜெனட்டிக்ஸ், ஒரு பர்டிகுலர் ஜீன்ஸ், ஒரு சிங்கிள் ஜீன்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா மென்டலின் டிஸார்டர்ஸ். அண்ட் குரோமோசோமல் அப்ரிவேஷன், குரோமோசோமில் வந்து பிறழ்ச்சிகள், அதாவது குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லை அதனுடைய நம்பர்ஸ்லேயோ வர சேஞ்சஸை தான் நம்ம வந்து குரோமோசோமல் அப்ரிவேஷன் சொல்கிறோம். அண்டு என்வாரன்மெண்டல் வந்து ட்ரக்ஸ், இன்ஃபெக்ஷன் அண்டு ரேடியேஷன்ஸ். ஸோ ஏதாவது ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகும்போது வந்து அது கூட என்ன பண்ணலாம், மரபியல் நோய்களை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜெனட்டிக் டிஸார்டர் இன் ஹியூமனில் வந்து சேஞ்சஸ், ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் டியூ டு த சேஞ்சஸ் இன் த நியூமரிக்கல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். அதாவது வந்து குரோமோசோம் நம்பரில் வர சேஞ்சஸ், அதை வந்து நம்ம வந்து அன்யூப்ளாய்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரோமோசோம் நம்பர் வந்து நமக்கு தெரியும், ஹியூமனுக்கு வந்து மோர் தென் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ 44 ஆர் ஆட்டோசோம் அண்ட் 21 2s ஆர் செக்ஸ் குரோமோசோம் லைக் XX அண்டு XYs. ஸோ அதில் வந்து ஆட்டோசோமல் அப்நார்மலிட்டிஸ், ஆட்டோசோம்னா உடல குரோமோசோம்களில் வர நம்பர்ஸில் வர சேஞ்சஸ். அதில் வந்து டவுன் சிண்ட்ரோம்ஸ் ஆர் மங்கோலிசம்ஸ். டவுன் சிண்ட்ரோம் வந்து இதை டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு வந்து மங்கோலியஸ் இடியட், மங்கோலிய முட்டாள்கள் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஸோ இதனோட சிம்டம்ஸ், அறிகுறிகள் பார்த்திங்கன்னா ப்ராட் ஃபோர்ஹெட், சரியா, பெரிய தலை, அப்புறம் ஷார்ட் நெக், கழுத்து சின்னதாக இருக்கும், ஃப்ளாட் ஹேண்ட் அண்ட் ஓப்பன் மவுத், எக்ஸ்டெண்ட் டங் அண்ட் ஃபோல்டட் ஐ லிட்ஸ் அண்ட் லிட்டில் இன்டெலிஜென்ஸ். ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்? குரோமோசோம் நம்பர் 21. ஸோ நமக்கே தெரியும் குரோமோசோம் நம்பர்ஸ் வந்து ஹியூமன் செல்ஸில் வந்து பேராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 21 குரோமோசோம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ட்ரைசோமிஸ்னால் குரோமோசோம் நம்பர் வந்து 21 மட்டும் எப்படி இருக்கும், 3 வந்து இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் டவுன் சிண்ட்ரோம்ஸ் பார்த்திங்கன்னா 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு எட்வர்ட் சிம்ட்ரம்ஸ் சேம் எட்வர்ட் டிஸ்கவர் பண்ணுறாரு. த சிம்டம்ஸ் இட் இஸ் லைக் எ மென்டலியன் டிஃபிஷியன்சி and small brains, mostly infant die the early ages. ஸோ இதனோட ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா குரோமோஸ் நம்பர் 18 அது என்ன ஆகுதுன்னா 3ஆவது, சரிங்களா, 18 ட்ரைசோமி அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் வந்து பெட்டாவோ சிண்ட்ரோம்ஸ் லைக் சிம்டம்ஸ், அதனோட நோய் அறிகுறிகள் பார்த்திங்கன்னா ஸ்மால் பிரெயின் அண்ட் டெஃப்னஸ் அண்ட் மென்டல் டிஃபெக்ட். குரோமோசோம் நம்பர் 8, 9, 13 வந்து இந்த சேஞ்சஸ் வருது, சரிங்களா. க்ரை டு சேட் சிண்ட்ரோம்ஸ், 4th சிம்டம்ஸ் பார்க்குறோம். இந்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து ஒரு பூனை அழுகிற மாதிரி இருக்கும், அந்த ஒரு சத்தத்தோடு வந்து ஒரு க்ரைங் வந்து இருக்கும். ஸோ மென்டல் டிஃபெக்ட்ஸ் வந்து இதில் இருக்குன்றாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து என்னதுன்னா குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ஸில் வர சேஞ்சஸ், அதாவது குரோமோசோம் நம்ம 5th குரோமோசோம்ஸ்னால் ஆகுதுன்னா டெலிஷன் ஆகுது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆம் டெலிஷன் ஆகும்போது வந்து உங்களுக்கு அந்த டிசீஸ் வந்து வருது, சரிங்களா. 5th டிசீஸ் வந்து பிலடெல்பியா. சிம்டம்ஸ் வந்து குரோனிக் மயலோசைட்டிக்ஸ் லுக்கேமியா. குரோனிக்னா தொடர்ந்து, மைலோசைட்ஸ்னா ஆர்பிசி வந்து இம்மெச்சூராகாமல் இருக்கும்போது அதை வந்து நான் சொல்லணும்னா ரத்த சிவப்பணுக்கள் இம்மெச்சூராக இருக்கும்போது அந்த செல்ஸ் வந்து நான் சொல்லணும்னா மயலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லுக்கேமியா உங்களுக்கு தெரியும், லுக்கேமியா இஸ் ஏ பிளட் கேன்சர்ஸ். அண்ட் குரோமோசோம் நம்பர்ஸ் இது எதனால் ஆகுதுன்னா டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் 22 and 9. ஸோ 22 and 9 இருக்க ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்லொகேஷன், இட்ஸ் மீன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பர்கிட்ஸ் லிம்போமா. சிம்டம்ஸ் வந்து பர்கிட்ஸ் பைமோரியான்னுவாங்க, இன்ஃப்ளமேஷன்ஸ். அண்ட் குரோமோசோம் நம்பர் டிரான்ஸ்லொகேஷன் வந்து நம்பர் 14. வில்மஸ் கட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்ப்ரானிக் கிட்னி டியூமர்ஸ். ஸோ எம்ப்ரியோவுக்கு வந்து கிட்னியில் வந்து கட்டி வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து எதனால் ஆகுதுன்னா 11th குரோமோசோம்ஸ் வந்து
டெலிஷன் ஆகும்போது இந்த ப்ராப்ளம் வருது சரிங்களா. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து என்னதுன்னா ஆட்டோசோமல் குரோமோசோம்ஸில் வந்து வர சேஞ்சஸ், அதாவது அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் இல்லை அதனுடைய நம்பர்ஸ்லேயும் வர டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா செக்ஸ் குரோமோசோம், அதாவது பால் குரோமோசோமில் வர அப்னார்மலிட்டிஸ். பால் குரோமோசோம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எக்ஸ்எக்ஸ் அண்டு எக்ஸ்ஒய், ஃபீமேல் இருந்தால் எக்ஸ்எக்ஸ், மேல் இருந்தால் எக்ஸ்ஒய். ஸோ அதில் வர டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா கிளைவெல்டன் சிண்ட்ரோம்ஸ். கிளைவெல்டன் சிண்ட்ரோம்ஸ் இதனோட சிம்டம்ஸ் பார்த்தோன்னா ஸ்டெரைல் மேல்ஸ் அண்ட் அண்டர் டெவலப்ட் ஜெனிட்டாலியா. ஜெனிட்டாலியா அப்படின்றது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் லைக் டெஸ்டிஸ் அண்டு ஓவரி, விந்தகம் அப்புறம் அண்டகம். அண்டு மென்டல் ரிட்டார்டர்ஸ், அவங்களுடைய மூளை வளர்ச்சி வந்து குறைஞ்சிருக்கும். குரோமோசோம் நம்பர் பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து என்னதுன்னா ஒன் ஆஃப் த ட்ரைசோமி, எக்ஸ் குரோமோசோம் வந்து ஒன்று எக்ஸஸாக இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மேல், அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால ஃபீமேலுக்கான கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டோட்டல் குரோமோசோம் நம்பர் வந்து 47. நெக்ஸ்ட்டு டர்னர் சிண்ட்ரோம்ஸ். ஸோ டர்னர் சிண்ட்ரோம் தே ஆர் த ஸ்டெரைல் மேல், தன்மையோடு இருப்பாங்க. புவர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் த ஓவரிஸ், ஓவரி வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, பிரெஸ்ட்டும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஸோ இவங்களோட குரோமோசோம் நம்பர் பார்த்திங்கன்னா 44 + X. ஒரு ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கணும், இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஸோ டோட்டல் வந்து 45. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அன்யூப்ளாய்ட் மோனோசோமி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் எக்ஸ் குரோமோசோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மென்சுரல் அப்செட், சம் ஃபெடிலிட்டி கேரக்டர்ஸ் வந்து சிலருக்கு இருக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர், ஃபீமேலுக்கான அந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், வாய்ஸ் தின்னாக இருக்குது, அந்த மாதிரி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் வந்து இவங்களுக்கு வந்து இருக்காது சரிங்களா. ஸோ இது வந்து என்னது ஒன் ஆஃப் த ட்ரைசோமி. குரோமோசோம் நம்பர் ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கணும், ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் அடிஷ்னல் ஆட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து 47 குரோமோசோம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தே ஆர் த ட்ரிபிள் எக்ஸ் ஃபீமேல்ஸ். ஸோ இவங்களுக்கு பார் பாடிஸ். பார் பாடிஸ்ன்றது என்னது எக்ஸ் குரோமோசோம் வந்து இன்ஆக்டிவ்ஸாக இருக்கிறது தான் பார் பாடின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு 2 பார் பாடிஸ் வந்து பாடியில் இருக்கும். ஃபோர்த்து பார்க்க பொறுத்து என்னதுன்னா ஜேக்கப்சன் சிண்ட்ரோம்ஸ். ஸோ ஜேக்கப்சன் சிண்ட்ரோம் வந்து டால் பாடி, அக்ரெசிவ் பிஹேவியர்ஸ். இதுவும் இது ட்ரைசோமி தான். குரோமோசோம் நம்பர் வந்து மேலுக்கு வந்து ஒரே ஒரு ஒய் குரோமோசோம் தான் இருக்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஒய் குரோமோசோம் இருக்குது. ஸோ 2 ஒய் குரோமோசோம் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அவங்களுடைய பாடி கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராக வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து என்னதுன்னா ஜேக்கப்சன் சிண்ட்ரோம். ஸோ இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோன்னா ஸோ குரோமோசோம் நம்பர்ஸ்லேயோ இல்லை சேஞ்சஸ்லேயோ வர்றது ஒன்று ஆட்டோசோம் அண்டு அனதர் ஒன் வந்து செக்ஸ் குரோமோசோமில் வர சேஞ்சஸை வந்து தான் நம்ம இந்த இதை பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா டவுன் சிண்ட்ரோம் ஆர் மங்கோலிசம், செகண்ட் எட்வர்ட் சிண்ட்ரோம், தேர்ட் பெட்டாவி சிண்ட்ரோம்ஸ் அண்ட் கிரைட்டூ சாட் சிண்ட்ரோம், பெலடெல்மியா அண்ட் பர்கிட் லிம்போமா அண்ட் வில்மஸ் டியூமர்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம ஆட்டோசோம் உடல குரோமோசோம்ஸில் வர சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு செக்ஸ் குரோமோசோம்ஸில் வர சேஞ்சஸில் 4 பார்த்தோம், கிளைபெல்டர், டர்னர், ட்ரிபிள் எக்ஸ் ஃபீமேல் அண்ட் ஜேக்கப்சன் சிண்ட்ரோம். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ். இது வந்து மென்டலியன் டிஸார்டர்ஸ். இது மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு சிங்கிள் ஜீன்ஸில் வர சேஞ்சஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் ஆர் மென்டலியன் டிஸார்டர்ஸ் சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்பிசி வந்து சிக்கிள் செல்ஃபில் இருக்கும், சிக்கிள் ஷேப், அதாவது எஸ் ஷேப், கதிர் அருவால் சொல்லுவாங்க, அந்த ஷேப்பில் இருக்கும். ஃபேடல் ஹீமோலைட்டிக் அனிமியா. அனிமியா வந்து இந்த ஆர்பிசி லெவல் வந்து குறையிறது. ஸோ விசரல் ஆர்கன் லைக் ஏ பிரெயின், கிட்னி அண்ட் ஹார்ட் சரிங்களா, இதயம், சிறுநீரகம், அதுக்கப்புறம் மூளைக்கு போகிற பிளட்டில் வந்து ஆர்பிசி லெவல் குறையும் போது அனிமியா ஏற்படும் போது அந்த ஆர்கன்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுக்கான ஜெனட்டிக்கல் ரிமார்க்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பாடியில் வந்து ஹெச்பிஏ ஜீன் வந்து நம்ம நார்மல் ஆர்பிசி வந்து பைகான்கே, அதாவது இருபுறம் குவிந்த அமைப்பில் இருக்கும். ஸோ சிக்கிள் செல் அதாவது ஹெச்பிஎஸ் ஜீன் வந்து ஃபார்ம் ஆகும்போது ஆர்பிசி வந்து என்ன ஆகுதுன்னா சிக்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நார்மல் ஆர்பிசியில் வந்து நம்ம பாடியில் வந்து குளூட்டமிக் ஆசிட்ஸ் அப்படின்றது வந்து இருக்க வேண்டிய இடத்துல வேலைன் ஹெச்பிஎஸ் ஜீனால் வேலைன் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு வந்து இந்த அஃபெக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆர்பிசி வந்து சிக்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது, குழந்தை வந்து என்ன ஆகிடும், சைல்டு வந்து ஃபேடல் ஹீமோலைட்டிக் அனிமியாவில் டெத் ஆகிடும். நெக்ஸ்ட்டு தலாசிமியா வந்து கூலின்ற ஒரு வந்து டிஸ்கவர் பண்ணதுனால இது ஒன் கைண்ட் ஆஃப் அனிமியா, கூலி அனிமியா.
ஸோ ஆல்ஃபா பீட்டா பாலிபெப்டைட் ஹீமோக்ளோபினில் வந்து ஆல்ஃபா பீட்டா பாலிபெப்டைட் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. இந்த சில்ட்ரன்ஸ் வந்து மோர் தென் 10 இயர்ஸ் ஆகும்போது என்ன ஆகிடுவாங்கன்னா இட்ஸ் வில் பி டை. ஸோ இதில் 2 டைப், தாலசிமியா மேஜர் அண்ட் தாலசிமியா மைனர். தாலசிமியா மேஜர் வந்து ஹோமோசைக்கோஸ் கண்டிஷன்லையும், மைனர் வந்து ஹெட்ரோசைக்கோஸ் கண்டிஷன்லையும் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இது வந்து என்னது ஆட்டோசோமல் ரெசிசிவ் டிசீஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து HB1 HB2 அப்படின்ற 2 ஜீன்ஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குரோமோசோம் நம்பர் 11ல். தேர்ட் வந்து என்ன பார்க்குறோன்னா பினைல் கீட்டோனியூரியா. பினைல் கீட்டோனியூரியா வந்து பினைல் அலைனின் ஹைட்ராக்சிலேஸ் அப்படின்றது வந்து என்சைம்ஸ் வந்து ஆப்சன்ஸ் ஆகும்போது இது ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுனா ஜாயின்ஸில் வந்து அர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி வந்து ஃபார்ம் ஆகலாம். இது வந்து இன்னொரு என்ன சிம்டம்ஸ் என்ன சொல்லலாம்னா பைரிக் இடியோசிஸ் அப்படின்றாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா எக்ஸ்கிரேட் த பினைல் அலைனின் இந்த யூரின். ஸோ இதனோட ஜெனட்டிக்கல் அப்நார்மலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன்ஸால் வருது. இதுக்கான குரோமோசோம்ஸ், இந்த ஜீனுக்கான குரோமோசோம்ஸ் வந்து நம்பர்ஸ் என்னன்னா குரோமோசோம் நம்பர் 12. நெக்ஸ்ட்டு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். A person suffering the extremely salt sweat வந்து சால்ட் அதிகமாக வரும், சோடியம் குளோரைடு வந்து யூரினில் வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ பேங்க்ரியாஸ் அப்புறம் லங்ஸில் வந்து ஃபைப்ரஸ் சிஸ்ட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுறது. சரிங்களா? இது ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டோசோமல் ரெசிசிவ் டிஸார்டர்ஸ். இதுக்கான ஜீன்ஸ் எங்கே இருக்குன்னா குரோமோசோம் நம்பர் 7. நெக்ஸ்ட் ஹண்டிங்டன் கோரியா. ஸோ ஹண்டிங்டன் கோரியா வந்து பிரெயின் டிசீஸ் வந்து டேமேஜ் ஆகுது, பிரெயின் வந்து ஸ்ரிங்கேஜ் மிடில் ஏஜில் வந்து அப்படியே சுருங்கி போகிறது. ஸோ இதனோட டிஸார்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆட்டோசோமல் டாமினன்ட் டிஸார்டர். நார்மலாக இப்போ நம்ம பார்த்த ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸில் வந்து ரெசிசிவ் ஜீன்ஸால் வரும். ஸோ ஒன் ஆஃப் த டாமினன்ட் ஜீன்ஸ் லைக் ஹண்டிங்டன் கோரியாவில் வந்து டாமினன்ட் ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஜெனட்டிக்கல் டிஸார்டரை க்ரியேட் பண்ணுது. இந்த ஜீன் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா குரோமோசோம் நம்பர் 4. நெக்ஸ்ட் அல்சைமர் டிசீஸ். அல்சைமர் டிசீஸ் வந்து ஒன் ஆஃப் த மென்டல் டிட்டார்டியேஷன்ஸ். அமலாய்ட்ஸ் டெபாசிஷன் அந்த பீட்டா அமலாய்ட்ஸ் வந்து நியூரானில் வந்து டெபாசிட் ஆகுது. சரிங்களா? இது வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு வந்து இந்த அல்சைமர் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். சரிங்களா? இந்த மயோடானிக் டிஸ்ட்ரோபிஸ் அப்படின்ற ஒரு மசில் வீக்னஸ் வந்து ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகலாம். இது ஒன்று ஆட்டோசோமல் ரெசிசிவ் டிசீஸ். ஸோ இதில் வந்து இதுக்கான குரோமோசோம்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 19 and 21. நெக்ஸ்ட்டு அல்பினிசம். அல்பினிசம் வந்து மில்கி ஒயிட் கலர், அல்பினோ கலர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஃபோபியா. ஸோ அல்பினோக்கு வந்து லைட்டை பார்த்தா அவங்களுக்கு சன்லைட்டை பார்த்தா நான் கண் வந்து கூச்சம் வரும். சரிங்களா? ஸோ த ஃபியர் அபவுட் த லைட். இன்ஹிபிட்டிவ் ப்ரொடியூஸ் எ மெலானின். நம்ம பாடியில் வந்து மெலானின் அப்படின்ற பிக்மெண்ட்டு தான் ஸ்கின்னுக்கான கலரை வந்து இது பண்ணுது. மெலானின் அதிகமாக இருந்தால் ஸ்கின் கலர் வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அது ரெடியூஸ் ஆகும்போது ஒயிட் கலர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மெலானின் ப்ரொடியூஸ்க்கான ஜீன்ஸ் பார்த்திங்கன்னா டைரோசினேஸ் அப்படின்ற ஒரு என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் வந்து அஃபெக்ட் ஆகுதுனால இந்த டைரோசினேஸ் என்சைம் தான் என்ன பண்ணுதுன்னா இட் கன்வெர்ட் த மெலானின். ஸோ அந்த மெலானின் ப்ராசஸ் வந்து நடக்காததுனால, தைரோசினேஸ் இல்லாதனால ஸோ இந்த அல்பினிசம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது ஒன் ஆஃப் த ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னதுன்னா ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இன் ஹியூமன். ஸோ ஜெனட்டிக் டிஸார்டர் ஒரு பர்டிகுலர் ஜீன்ஸ் சேஞ்சஸால் வருது. சரிங்களா? இந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னதுன்னா மென்டலியன் டிஸார்டர்ஸ். சரிங்களா? ஸோ அதில் என்னென்ன பார்த்தோன்னா சிக்கிள் செல் அனிமியா, தாலசீமியா, பினைல் கீட்டோனியூரியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஹண்டிங்டன் கோரியா, அல்சைமர் டிசீஸ் அண்ட் தென் ஆல்பினிசம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ். செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸில் வந்து சம் செக்ஸ் குரோமோசோம் லைக் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் என்ன பண்ணுதுன்னா இட் கண்ட்ரோல் த ஆட்டோசோமல் கேரக்டர்ஸ், பாடி கேரக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபெமிலியராக பார்க்கும் வந்து ஈமோஃபிலியா அப்படின்றது என்னதுன்னா ப்ளீடிங் டிசீஸ். சரிங்களா? பிளட் வந்து வெளியில் வந்தோடனே கிளாட் ஆகாமல், அடிப்பட்டால் கிளாட் ஆகணும், கிளாட் ஆகாமல் பிளட்டு ப்ளீடிங் ஆகுது. இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ராயல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விக்டோரியா குயின்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஜெனரேஷனில் வந்து இந்த டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் 3 டைப் பார்க்குறோம், A, B அண்ட் தென் C. ஈமோபிலியா A இதனோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா குரோமோசோம் நம்பர் ஃபேக்டர் 8 மோர் தென் 13 ஃபேக்டர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா பிளட் கிளாட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதில் ஹீமோபிலிக் ஃபேக்டர் 8 வந்து அதுக்கான ஜீன் வந்து அஃபெக்ட் ஆகும்போது இந்த பிளட் கிளாட் வந்து நடக்காமல் போகலாம். ஸோ இது வந்து என்னது எக்ஸ் லிங்க்டு, அதாவது செக்ஸ் லிங்க்டு.
ஈமோபிலியா பி இதில் வந்து பிளாஸ்மா த்ரோமோபிளாஸ்டின் 9 அப்படின்ற ஃபேக்டர் வந்து அதுக்கான ஜீன் அஃபெக்ட் ஆகும்போது இந்த செக்ஸ் லிங்க்டு வந்து இதுவாகுது. ஈமோபிலியா சி இதில் வந்து பிளாஸ்மா த்ரோமோபிளாஸ்டின்ஸ் அப்படின்ற ஃபேக்டர் வந்து இல்லாதனால இந்த டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா. நெக்ஸ்ட் ஹாப்டிக் ஆட்ரோஃபிக்ஸ், ஹாப்டிக் நர்வ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால இது வருது. ஸோ இது ஒன்று இது செக்ஸ் லிங்க்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஜுவானல் கிளாக்கோமா. கிளாக்கோமா வந்து எதுனா பிளட் ஐயில் வந்து ஹை ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து விட்ரஸ் ஹியூமஸ் அண்ட் அக்வஸ் ஹியூமஸ்னு ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் அதிகமாகும் போது அங்கே வந்து ஐபால்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால் ஐபால் வந்து ஹார்டனிங் ஆகுது. சரிங்களா. இதுவும் இது செக்ஸ் லிங்க்டு. நெக்ஸ்ட்டு மயோபியா. மயோபியா உங்களுக்கு தெரியும் நியர் சைட்னஸ். சரியா, அதுவும் செக்ஸ் லிங்க். மிட்ரல் ஸ்டீனோசிஸ், மிட்ரல் வால், ஹார்ட்டில் இருக்க மிட்ரல் வால் வந்து அப்நார்மல் ஆகுது. இதுக்கான குரோமோசோமும் அது செக்ஸ் லிங்க்டு தான். நெக்ஸ்ட்டு மஸ்குலர் டிஸ்ட்ரோபிஸ், மசில் வந்து பேரலைஸ் ஆகுது, மசில் ஸ்டிஃப்னஸ், இது வந்து ஒன் ஆஃப் த செக்ஸ் லிங்க்ஸ். நெக்ஸ்ட் அண்டர் சிண்ட்ரோம், ப்ரோட்டீரிங் அதர் டம் அந்த மென்டல் ரிட்டார்டேஷன்ஸ் வந்து இந்த செக்ஸ் லிங்க்ஸில் வந்து வரலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் டிசீஸ் அண்ட் மெட்டபாலிக் பிளாக். மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ், ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறது வந்து எப்படி ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அதில் சம் டிசீஸ் பார்க்க போகிறோம். அக்டலாசியாஸ், இது வந்து என்னது ஓரல் கேன்சர், வாயுவத்தில் கட்டி வருது. இதுக்கான ஜீன் வந்து என்னதுன்னா கேட்டலைஸ் அப்படின்ற என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த டிசீஸ் வருது. நெக்ஸ்ட் ஆல்காப்டோனியூரியா. ஆல்காப்டோனியூரியாவில் வந்து யூரின் வந்து டார்க் ஆகுது அண்ட் தென் ஆத்ரட்டிஸ். ஸோ இதுக்கான ஜீன் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோஜெனிட் ஆக்சிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் கிரிட்டினிசம், தைராய்டு வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆகுது. சரிங்களா. இதுக்கான ஜீன் வந்து என்ன பண்ணுதுன்னா அயோடோ தைரோசினேஸ் அப்படின்ற என்சைம் ப்ரொடக்ஷனை இல்லாதனால இந்த ப்ராப்ளம் வருது. நெக்ஸ்ட் ஏற்கனவே பார்த்தா அந்த ஹண்டிங்டன் கோரியா, மென்டல் டீஜெனரேஷன், இதுக்கான மெட்டபாலிக் ப்ராடக்ட்னா பார்த்திங்கன்னா குளூடமிக் டீகார்பாக்சிலேஸ். நெக்ஸ்ட் பினைல் கீட்டோனியூரியா, எக்ஸ்கிரீஷன் ஆஃப் த பினைல் அலனைன் இன் த யூரின். யூரினில் வந்து பினைல் அலனைன்ற ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து எஸ்கிரேட் ஆகுது. சரிங்களா. இதில் வந்து அந்த என்சைம்ஸோட நேம் பார்த்திங்கன்னா பினைல் அலனைன் டீஹைட்ரோஜினேஸ். நெக்ஸ்ட்டு கேலட்டோசிமியா. கேலட்டோசிமியா வந்து கேலக்டோஸ், அது வந்து யூரின் அண்டு பிளட்டில் வந்து செக்ரேட் ஆகுது. இதுக்கான என்சைம்ஸ் பார்த்திங்கன்னா கேலக்டோஸ் 1 பாஸ்பேட் அண்ட் யூரிடேஸ் டிரான்ஸ்ஃபரேஸ். நெக்ஸ்ட்டு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், எக்ஸ்கிரேஷன் ஐ விஸ்கஸ் fluids in exocrine gland like a pancreas, அதில் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுக்கான என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட்டோக்ளுக்கோயூரிடினேஸ். நெக்ஸ்ட்டு ப்ரொஜீரியா, ப்ரீமெச்சூரிங் ஏஜிங், டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணுற லிகேஸ் என்சைம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் வருது. நெக்ஸ்ட் வில்சன் டிசீஸ், டாக்ஸிக், காப்பர் வந்து பிரெயின் அண்ட் ஐ அண்ட் லிவரில் வந்து காப்பர் வந்து அக்குமுலேஷன் ஆகுது. இதுக்கான என்சைம் பார்த்திங்கன்னா ஹெப்படோலென்டிகுலர் டீஜெனரேஷன்ஸ். ஆந்த்ரோதலாசியா, ஆப்சன்ஸ் ஆஃப் த ஐ, கண்ணே இல்லாமல் இருக்கும். சரிங்களா. கேலக்டோசிமியா, பிளாக்கிங் ஆஃப் த மெட்டபாலிக் ஆஃப் த கேலக்டோஸ். இதில் வந்து கேலக்டோஸ் 1 பாஸ்பேட் யூரிடோ டிரான்ஸ்பரேஸ் அப்படின்ற என்சைம்ஸ்க்கான ஜீன் அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் வருது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்பார்ன் எரர் இன் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ். சரிங்களா. பிறவிலே வந்து ஒரு மெட்டபாலிக் ப்ராடக்ட்கான ஜீன் அஃபெக்ட் ஆகும்போது வர டிசீஸ். அதில் அமினோ ஆசிட்ஸ் மெட்டபாலிசம் ஃபெயிலியர் ஆகும்போது என்னென்ன டிசீஸ் வருது அதை பார்த்திங்கன்னா ஃபினைல் கீட்டோனியூரியா, ஆல்பினிசம், மார்ஃபெல் சிரப் டிசீஸ் அண்ட் ஹோமோசிஸ்டின் யூரியா. அதில் ஃபினைல் கீட்டோனியூரியா, ஃபினைல் அலனினில் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மென்டல் ரிடாக்ஷன் அண்ட் எபிலிசிஸ். சரிங்களா, வலி போகிறது. நெக்ஸ்ட் ஆல்பினிசம் வந்து நமக்கு ஏற்கனவே பார்த்து தான் லேக் ஆஃப் மெலானின் அண்டு ஸ்கின் கேன்சர்ஸ். இது வந்து என்னது ஒயிட் மில்க் ஒயிட் கலர் வந்து ஃபார்ம் ஆகுது. மேப்பிள் சிரப், மேப்பிள் சிரப்ன்றது ஒரு மேப்பிள் ட்ரீஸ், அதில் வந்து அந்த ஸ்வீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட யூரினில் வந்து லூசின், ஐசோலூசின், வேலின்ஸ் இதெல்லாம் அக்குமுலேட் ஆகும்போது யூரின் வந்து லைக் ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது வந்து மேப்பிள் சிரப்ஸ் டிசீஸ் அப்படின்றாங்க. ஸோ இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் வரோன்னா டீஜெனரேஷன் ஆஃப் பிரைன் அண்ட் இயர்லி டெத். ஹோமோசிஸ்டின்யூரியா, அக்குமுலேஷன் ஆஃப் த ஹோமோசிஸ்டைன், இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னா மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் ஐ ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது என்னென்னா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ஃபெயிலியர் ஆகிறதுனால வர ப்ராப்ளம். சரிங்களா. ஸோ அதில் வர டிசீஸ் பார்த்திங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், குளுக்கோஸ் பாஸ்படேஸ் கிரிகார்ட் டிசீஸ், கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ் மெக்காட்டிக் சிண்ட்ரோம்ஸ்,
இதனோட அப்னார்மிட்டிஸ் லாக்டோஸ் இன்டாலரன்ஸில் வந்து லாக்டோஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியும் டைசாக்ரைட் லைக் லாக்டோஸ் சரிங்களா, அது வந்து யூட்டிலைஸ் ஆகாதனால டைரியா வந்து ஃபார்ம் ஆகுது. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் கிரிகாஸ் டிசீஸ் அப்படின்றாங்க. கிளைக்கோஜன் வந்து லிவரில் அக்குமுலேஷன் ஆகுது. ஸோ கிளைக்கோஜன் வந்து பாடியில் ஸ்டோர் ஆகிருக்க கார்போஹைட்ரேட், அது மசில்ஸில் ஸ்டோர் ஆகாமல் லிவரில் ஸ்டோர் ஆகும்போது லிவர் என்ன ஆகுதுன்னா இட் இஸ் என்லார்ஜ் சரிங்களா. நெக்ஸ்ட் ஹைப்போகிளைசீமியா, பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகிறது தானே சொல்கிறோம் ஹைப்போகிளைசீமியா. நெக்ஸ்ட்டு கிளைக்கோஜன் பாஸ்பாரிலேசிஸ் மெக்காட்டிக் சிண்ட்ரோம்ஸ், இதில் வந்து என்னது அதே கிளைக்கோஜன் வந்து மசில்ஸில் அக்குமுலேஷன் ஆகுது. அப்போ மசில் ஃபேடிக்கு அண்ட் மசில் ஃபைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு லிப்பில் மெட்டபாலிசம், ஃபேட் மெட்டபாலிசம் ஃபெயிலியர் ஆகும்போது வர டிசீஸ்லேருந்து கவுச்சார்ட் டிசீஸ், டைசூட்டேர் டிசீஸ், ஹைப்பர் கொலஸ்ட்ரெமியா, அந்த 3 டிசீஸ் பார்க்க போகிறோம். இல்லை லிப்பிட் அக்குமுலேஷன் ஆஃப் த பிரெயினில் வந்து லிப்பிட் அக்குமுலேஷன் ஆகிறத வந்து கவுச்சார்ட் டிசீஸ் சொல்கிறோம். ஸோ லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் வந்து அஃபெக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு டைசூட்டேர் டிசீஸ், லிப்பிட் அக்குமுலேஷன் டெத் அட் த ஏஜ் 5, பிரெயின் வந்து டீஜெனரேட் ஆகிடும். ஹைப்பர் கொலஸ்ட்ரெமியாவில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து பிளட்டில் அதிகமாகுது, அது கரோனரி ஆர்டரிஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் ஆந்த்ரோஸ்க்ளீரோசிஸ் வந்து ஃபேட் வந்து டெபாசிட் வந்து பிளட் வெசலில் டெபாசிட் ஆகிறது ஆந்த்ரோஸ்க்ளீரோசிஸ் பார்க்கும். ஓகேங்களா. ஸோ இது வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னது ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ். ஸோ ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் 4 டைப் ஆஃப் ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் பார்த்தோம். டிஸார்டர் த மல்டி ஃபேக்டரியல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா என்னது 2 or more ஜீன்ஸ் வந்து ஒரு ஜெனட்டிக்கல் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மோனோஜெனிக் ஆர் மென்டலியன் டிஸார்டர், ஒரே ஒரு சிங்கிள் ஜீன் சேஞ்சஸால் வந்து வர டிசீஸை தான் நான் சொல்கிறோம் மோனோஜெனிக் ஆர் மென்டலியன் டிஸார்டர்ஸ். அண்டு குரோமோசோமல் அப்ரிவேஷன், குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்பர்ஸில் வர சேஞ்சஸ் லைக் யூப்ளாய்டிஸ் ஆர் அன்யூப்ளாய்டிஸ் அதால் வருது. நெக்ஸ்ட்டு என்வாரன்மெண்டல் சேஞ்சஸ் என்ன பண்ணுதுன்னா ஜீனை சேஞ்சஸ் பண்ணுது சரிங்களா. ஸோ இந்த 4 டிசீஸில் வந்து ஃபஸ்ட்டு குரோமோசோமல் அப்ரிவேஷன்ஸ், அதில் வந்து நம்பர்ஸில் வர சேஞ்சஸில் வந்து டவுன் சிண்ட்ரோம் பார்த்தோம். டவுன் சிண்ட்ரோம் வந்து குரோமோசோம் 21 ஆகுதுன்னா 3ஆவதுனால வர டிசீஸை தான் நான் சொல்கிறோம் டவுன் சிண்ட்ரோம். இதனோட இன்னொரு பேர் என்னதுன்னா மேங்கோலிசம். நெக்ஸ்ட்டு எட்வர்ட் சிண்ட்ரோம் வந்து 18th குரோமோசோம் வந்து ட்ரைசோமி ஆகுது 3ஆவது. பேட்டர் சிண்ட்ரோம்ஸில் வந்து குரோமோசோம் 8, 9 and 13 வந்து அஃபெக்ட் ஆகுது. கிரைடோ சேட்டில் வந்து குரோமோசோம் நம்பர் ஷேப்பில் வர சேஞ்சஸ், குரோமோசோம் நம்பர் 5th வந்து டெலிஷன் ஆகும்போது கிரைடோ சேட்ஸ் குழந்தை வந்து பூனம் அழுகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ். ஓகேங்களா. ஃபிலடெல்பியா வந்து 22 and 9 குரோமோசோம் வந்து என்ன பண்ணாங்க ட்ரான்ஸ்லோகேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வர ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பர்கிட் லிம்போமா, குரோமோசோம் நம்பர் 14 வந்து ட்ரான்ஸ்லேஷன். வில்மர்ஸ் டியூமர் வந்து 11th குரோமோசோம்ஸில் வர சேஞ்சஸ். ஸோ இது எல்லாமே என்னது ஆட்டோசோம்ஸில் வந்து ஷேப்லேயோ இல்லை நம்பர்லேயோ வர சேஞ்சஸ் வந்து பார்த்தோம். 6 குரோமோசோமில் வர சேஞ்சஸில் வந்து கிளைபெல்டர், டர்னர், ட்ரிபிள் எக்ஸ் ஃபீமேல் அண்ட் ஜேக்கப் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு 4 டிசீஸ் பார்க்குறோம். கிளைபெல்டரில் வந்து எக்ஸ் குரோமோசோம் வந்து ஃபீமேலுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது, டர்னரில் வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் இல்லாமல் போகுது, ட்ரிபிள் எக்ஸ் சிண்ட்ரோமில் வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து நார்மலாக ஃபீமேலுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து அதிகமாகுது. நெக்ஸ்ட்டு ஜேக்கப் சிண்ட்ரோம்ஸில் வந்து ஒரு ஒய் குரோமோசோம் வந்து மேலுக்கு வந்து அதிகமாகுது சரிங்களா. ஸோ இது எல்லாமே இது 6 குரோமோசோம்ஸில் வர டிசீஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இது ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் ஹியூமனில் என்னென்ன பார்த்தோன்னா சிக்கிள் செல் அனிமியா, தலசீமியா, பினெல்கிட்டோனீரியா அண்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ஆங்டிங்டன் கோரியா, அல்சிமியா டிசீஸ் அண்ட் அல்பினிசியம். இது எல்லாமே மென்டலியன் டிஸார்டர் ஆர் சிங்கிள் ஜீன்ஸ் டிஸார்டர்ஸ். நெக்ஸ்ட்டு செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ். செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ் அப்படின்றது என்னதுன்னா எக்ஸ்ஆர் ஒய் குரோமோசோம் கேரக்டர் வந்து ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆட்டோசோம் கேரக்டரை வந்து அஃபெக்ட் பண்ணுறது. அதில் ஹீமோபிலியா, ஆப்டிக் அட்ரோபிஸ் இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜுவானில் குளுக்கோமா, மயோஃபியா, மில்ட்ரல் ஸ்டீனோசிஸ், மஸ்குலார் டிஸ்ட்ரோஃபிஸ், ஆண்டர் சிண்ட்ரோம்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் டிஸார்டர் ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மெட்டபாலிக் பிளாக் வந்து க்ரியேட் பண்ணுது, மெட்டபாலிசத்தை வந்து ஃபெயிலியர் பண்ணுது. ஸோ அதுக்கான என்சைம்ஸ் என்னென்னன்றதை பார்த்தோம். அதுக்கான டிசீஸ் பார்த்தீங்கன்னா அட்டாலசியா, ஆல்காப்டனூரியா, கிரிட்டனிசம், அண்டிங்டன் கியூரியா, ஃபினைல்கிட்டோனூரியா, லிசச்னியான் சிண்ட்ரோம், கேலட்டோசிமியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஃப்ரோஜிரியா அண்ட் வில்சம் டிசீஸ், அனத்தால்மியா அண்ட் கேலட்டோசிமியா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிஸில் வந்து அமினோ ஆசிட்ஸ் மெட்டபாலிசம் ஃபெயிலியர், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ஃபெயிலியர் அண்ட் லிப்பிட் மெட்டபாலிசம் ஃபெயிலியர் பார்த்தோம். அமினோ ஆசிட் மெட்டபாலிஸில் வந்து மினல்கேட்டோனியூரியா, அல்பினிசம், மேப்பிள் சிரப் டிசீஸ் அண்ட் ஹோமோசிஸ்டினுரியா அப்படி பார்த்தோம். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிஸில் வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், கிரிகார் டிசீஸ் அண்ட் மெக்காட்டிக் சிண்ட்ரோம்ஸ் பார்த்தோம். லிப்பிட் மெட்டாசிஸில் வந்து கவுச்சர் டிசீஸ், டைசோச்சர் டிசீஸ், ஹைப்பர் கொலாஸ்டமியா அப்படின்ற டிசீஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வி மூவ் த கொஸ்டின் செக்ஷன்ஸ். சரிங்களா? இந்த ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதுவரையும் வந்து நீட் எக்ஸாம்ஸில் வந்து இதுவரையும் 9 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் கொஸ்டின் இல்லாத நீட் பேப்பரே இல்லை. ஒரு கொஸ்டினாவது வந்து கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுவரையும் அந்த நீட்டில் வந்து 9 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ்லேயே வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் டாபிக், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வர இதில் நிறைய இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் அமாங் த திஸ் கரெக்ட்லி மேட்ச்டு, இது ஒரு சம் டிசீஸ் ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். சரிங்களா? ஆட்டோசோமல் குரோமோசோமில் வந்து வர சேஞ்சஸ், மங்கோலியஸ் இடியேட் அப்படின்றது ஒன்று பார்த்தோம்ல, அந்த டவுன் சிண்ட்ரோம்ஸ். ஸோ அது வந்து எதனால் வருது பார்த்தீங்கன்னா ட்ரைசோமி ஆஃப் 21 குரோமோசோம் நம்பர் 21 வந்து 3 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைபெல்டர் சிண்ட்ரோம்ஸ் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் நம்பர் வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 + X0 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னது, டர்னர் சிண்ட்ரோம்ஸ்க்கான சிம்டம்ஸ்க்கான குரோமோசோம் நம்பர் சேஞ்சஸ். ஸோ இது வந்து கரெக்ட் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டர்னர் சிண்ட்ரோம் வந்து அங்கே பார்த்து தான் 45 + X0. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிளைபெல்டர் சிண்ட்ரோம்ஸ்க்கான இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3 கிடையாது, பி ஒன்லி. ஸோ ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம், அதை ட்ரைசோமிக் 21. சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னென்னு வருது, டவுன் சிண்ட்ரோம் ட்ரைசோமிக் 21. நெக்ஸ்ட்டு டவுன் சிண்ட்ரோம் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ தான் பார்த்தோம். டவுன் சிண்ட்ரோம்ன்றது இருந்தது 21 ட்ரைசோமி, குரோமோசோம் நம்பர் 21 வந்து அது 3வது. சரிங்களா? ஸோ அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21 ட்ரைசோமி. நெக்ஸ்ட்டு சிக்கிள் செல் அனீமியா ரிசல்ட் டியூ டு த மியூட்டேஷன் காஸ்ட். சிக்கிள் செல் அனீமியா ஏற்கனவே பார்த்தோம், ஃபேடல் ஹீமோலைட்டிக் அனீமியா. ஸோ நார்மல் ஹீமோக்ளோபின் வந்து என்னது, சிக்கிள் ஷேப்பில் ஆகிறதுனால வர சிம்டம். ஸோ இது வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சம் குரோமோசோம் ஷேப்பில் வர சேஞ்சஸில் வந்து சப்ஸ்டியூஷன், இன்செக்ஷன், டெலிஷன் அண்ட் டூப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூஷன்றது என்னது, குரோமோசோம்ஸ் வந்து என்ன பண்ணுறது, அவங்களுடைய ஜீன்ஸ் வந்து அவங்களுடைய செக்மெண்ட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அமினோ ஆசிட்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இன்செக்ஷனாக ஒரு அமினோ ஆசிட் ஆட் ஆகுது. டெலிஷன் வந்து ஒரு நியூக்ளியோடைட் டெலீட் ஆகும்போது ஒரு அமினோ ஆசிட் டெலீட் ஆகும். டூப்ளிகேஷனும் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனிமியா அதனால் ஃபார்ம் ஆகும்னா 6th பொசிஷனில் வந்து ஹீமோக்ளோபின் ப்ரொடக்ஷனில் 6th பொசிஷனில் வந்து குளூடமிக் ஆசிட் இருக்க வேண்டிய இடத்துல என்ன ஆகுதுன்னா வேலின்ன்றது வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு நியூக்ளியோடைடு வந்து சப்ஸ்டியூஷன் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் வருது. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், த குரோமோசோம் பேட்டர்ன் ஆஃப் த கிளைபெல்டர் சிண்ட்ரோம். குரோமோசோம் பேட்டர்ன் கிளைபெல்டர் சிண்ட்ரோம் ஏற்கனவே பார்த்து தான், குரோமோசோம் வந்து மேலுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கணும், அதுக்கு பதிலாக என்ன ஆகுது, ஒரு எக்ஸ் குரோமோசோம் எக்ஸஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் வந்து ட்ரிபிள் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் எக்ஸ் வந்து என்னது, ஏயில் ட்ரிபிள் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஃபீமேல். ஸோ அப்போ அது கிடையாது. எக்ஸ்எஸ் ஒய், மேலுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கணும், ஆனால் ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ கிளைபெல்டர் சிண்ட்ரோம்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ்எக்ஸ் ஒய். X0 அது வந்து என்னது, டர்னர் சிண்ட்ரோம். இது வந்து என்னது, ஹெட்வர்ட் சிண்ட்ரோம். சரிங்களா? ஒய் குரோமோசோம் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிளைபெல்டர் சிண்ட்ரோம்ஸ்க்கு ஆன்சர் என்ன வரும்னா எக்ஸ்எக்ஸ் ஒய். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஏ ஹியூமன் ஃபீமேல் வித் டர்னர் சிண்ட்ரோம். ஒரு ஹியூமன் ஃபீமேலுக்கு வந்து டர்னர் சிண்ட்ரோம் வந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா 45 குரோமோசோம் வித் X0. குரோமோசோம் ஆட்டோசோம் வந்து 45, அதாவது ஆட்டோசோமும் 6 குரோமோசோம் சேர்ந்து 45 தான் இருக்கும். அதை மோனோசோமி X0. ஸோ இது டர்னர் சிண்ட்ரோம்க்கான கரெக்டான ஆன்சர் தான்.
நெக்ஸ்ட்டு ஒன் அடிஷ்னலாக எக்ஸ் குரோமோசோம் கொடுத்துருக்காங்க, இது கிடையாது. மேல் கேரக்டர்ஸ் இருக்குன்றாங்க, அதுவும் கிடையாது. இட் ப்ரொடியூஸ் சில்ட்ரன் வித் நார்மல் ஹஸ்பண்ட். ஸோ இப்போ இதில் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 45 குரோமோசோம் வித் X0. 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் occur due to the monosomy of the sex chromosomes. சரிங்களா, மோனோசோமி அதாவது அனியூப்ளாய்ட்ஸ் அப்படின்றத ஏற்கனவே பார்த்துறோம். அனியூப்ளாய்டு வந்து குரோமோசோம் நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ். எனி ஒன் செட் ஆஃப் குரோமோசோம் வந்து டிக்ரீஸ் ஆகிறதோ அல்லது இன்க்ரீஸ் ஆகிறதோ. ஸோ அதில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மோனோசோமி, நல்லிசோமி, ட்ரைசோமி, டெட்ராசோமி அப்படின்னு நிறைய இது இருக்குது. ஸோ மோனோசோமின்றதுன்னு இது ஒரு பேரில் வந்து ஒரே குரோமோசோம்ஸ் வந்து இல்லாமல் போகிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எது மோனோசோமின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், ஹீமோஃபிலியா அண்ட் சிக்கிள் செல் அனிமியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டவுன் சிண்ட்ரோம் வந்து 21 ட்ரைசோமி. அப்போ ட்ரைசோமினா குரோமோசோமு 3வது இது இல்லை. ஸோ டர்னர் சிண்ட்ரோம் தான் இது குரோமோசோம் நம்பர் வந்து ஒன்று வந்து இல்லாது 45 + X0. சரிங்களா. ஸோ ஹீமோஃபிலியா வந்து இது இட் இஸ் எ மென்டலி டிஸார்டர்ஸ், ப்ளீடிங் டிசீஸ் ஏற்கனவே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சிக்கிள் செல் அனிமியா பிளட் ஃபெடல் ஹீமோலைட்டிக் அனிமியா டிசீஸ். சரிங்களா. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், டர்னர் சிண்ட்ரோம். விச் ஆஃப் த கரெக்ட் ஆஃப் த டர்னர் சிண்ட்ரோம்? இட் காஸ் த மோனோசோமி, இட் காஸ் த ஸ்டெரிலிட்டி இன் த ஃபீமேல், ஆப்சன்ஸ் ஆஃப் பார் பாடிஸ். சரிங்களா. நான் அப்புறம் 4th ஒன்றா கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோ. இட் காஸ் த மோனோசோமி. மோனோசோமினா அது ஒரு குரோமோசோம் இல்லை, 45 + X0. அப்போ டர்னர் சிண்ட்ரோம் வந்து 45 + X0. ஸோ தட் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். இட் காஸ் த ஸ்டெராய்டு இன் த ஃபீமேல்ஸ். ஸோ இவங்க ஃபீமேல் தான், ஆனால் இவங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இதுவும் வந்து கரெக்ட். ஆப்சன்ஸ் ஆஃப் பார் பாடின்றது என்னதுன்னா லயான்ன்றவர் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. லயான்ஸ்ன்றவர் வந்து பார் பாடிஸை வந்து டிஸ்கவர் பண்ணார். நார்மலாக ஃபீமேலுக்கு இருக்க 2 எக்ஸ் குரோமோசோம்ஸில் வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து இன்ஆக்டிவ். சரிங்களா. ஸோ இங்கேயும் என்ன பார்த்தோம், 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ், ஒன்று வந்து இவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால இவங்களுக்கு பார் பாடிஸே இருக்காது. ஸோ அப்போ ஆன்சர் இட் காஸ் த மோனோசோமி கரெக்ட், இட் காஸ் த ஸ்டெரிலிட்டி இன் த ஃபீமேல் ரைட், அண்ட் தென் ஆப்சன்ஸ் ஆஃப் பார் பாடி இதுவும் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், ஆல் ஆஃப் திஸ் அபோ. நெக்ஸ்ட்டு பார்க்கணும்னா ஜீன் ஃபார் த டயபெட்டிக்ஸ் மெலிட்டஸ். ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எதனால் வருதுன்னா ஆட்டோசோமல் டாமினன்ட் ஜீன், ஆட்டோசோமல் ரெசிசிவ், செக்ஸ் லிங்க்டு டாமினன்ட், செக்ஸ் லிங்க்டு ரிசீவ். ஸோ இது வந்து எதனால் வருதுன்னா ஆட்டோசோமல் டாமினன்ஸ் ஜீனால் வருது. நெக்ஸ்ட் ஜீன் ஆஃப் சிக்கிள் செல் அனிமியா இன்ஹெரிட்டட் பை. ஸோ சிக்கிள் செல் அனிமியா எதால் வருது, சரியா. ஸோ எதனால் எந்த இடத்துல இன்ஹெரிட்டட் ஆகுது, பிளட் செல்ஸா, போன் செல்ஸா, செக்ஸ் குரோமோசோமா இல்லை ஆட்டோசோம்ஸா. ஸோ ஆன்சர் வந்து என்னது ஆட்டோசோம்ஸ். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மென்டலியன் டிஸார்டர்ஸ் இதில் எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் மென்டலியன் டிஸார்டர், மென்டல் வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஜீனை சொல்கிறாரு. ஸோ அந்த மென்டலியன் டிஸார்டர் வந்து ஒரு பர்டிகுலர் ஜீன் சேஞ்சஸால் வர டிஸார்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மென்டலியன் டிஸார்டர்ஸ் சொல்கிறோம். ஸோ அதில் என்னென்ன ஜீன் சேஞ்சஸால் டிஸார்டர்ஸ்னு இதில் கீழே கொடுத்துருக்கல பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலியா, நெக்ஸ்ட்டு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்டு கலர் பிளைண்ட்னஸ், நெக்ஸ்ட்டு தலசீமியா அண்ட் தென் டர்னர் சிண்ட்ரோம். ஸோ ஹீமோஃபிலியா நாட் த ப்ளீடர் டிசீஸ். சரிங்களா. ஸோ ராயல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் பார்த்தோம், ஃபைப்ரஸ் வந்து சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது எண்டோக்ரைன் கிளாண்டில். கலர் பிளைண்ட்னஸ் வந்து என்னது, கலர்ஸ் வந்து விசிபிளான கலர்ஸ் வந்து நம்ம பார்க்காம இது அது சரிங்களா, கலர் சேஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து தாலசிமியா மேஜர் அண்டு தாலசிமியா மைனர் அப்படின்னு டிசீஸ் பார்த்தோம். அண்டு டர்னர் சிண்ட்ரோம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குரோமோசோம் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அதால் வர சேஞ்சஸ். சரியா. இதில் பார்க்குற எல்லா 4 டிசீஸுமே வந்து என்னதுன்னா ஜீன் சேஞ்சஸால் வருது. இந்த டர்னர் சிண்ட்ரோம் மட்டும்தான் என்னது குரோமோசோம் நம்பர் சேஞ்சஸ். ஏற்கனவே பார்த்தோம் மென்டலியன் டிஸார்டர்ஸ் அப்படின்றது என்னது ஒரு பர்டிகுலர் ஜீன்ஸில் வர சேஞ்சஸ் தான் நான் சொல்லணும் மென்டலியன் டிஸார்டர்ஸ். ஸோ அப்போ இது 4மே என்னது ஜீன்ஸில் வர டிஸார்டர்ஸ். ஸோ இப்போ கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ஏ மென்டலியன் டிஸார்டர்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா வாட், டர்னர் சிண்ட்ரோம்ஸ். Next, a fusion affect the phenylketonuria, lack of enzyme that convert the amino acid phenylalanine into. சரிங்களா. ஸோ phenylalanine
என்னவா கன்வெர்ட் ஆகணும், அதுக்கான என்சைம்ஸ் இல்லாதனால என்ன ப்ராப்ளம் வருது. ஸோ ஃபினைலாலனின் என்னவா கன்வெர்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வேலைனா, ஃப்ரோலைனா, ஹிஸ்டிடைனா, டைரோசினா, மீத்தியோனினா. ஸோ இதில் வேலின் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க சிக்கிள் செல் அனிமியாவில் வந்து குளூடமிக் ஆசிட்ஸ் வந்து வேலைனா கன்வெர்ட் ஆகிறதுனால தான் சிக்கிள் செல் அனிமியா ஆகுது. ஃப்ரோலைன், ஹிஸ்டிடைன்ஸ், மீத்தியோனின்ஸ் வந்து நம்ம வந்து ஜெனடிக் டிஸார்டர்ஸில் பார்க்க மாட்டோம். ஸோ இந்த இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபினைலாலைன் வந்து டைரோசின்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுனால வர பிரச்சனை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிக்கிள் செல் அனிமியா, த சீக்வன்ஸ் அமினோ ஆசிட் ஃப்ரம் த 7th பேர். சரிங்களா? ஸோ இதில் எந்த சீக்வன்ஸில் சேஞ்சஸ் வரும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த சிக்கிள் செல் அனிமியா வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க. ஹிஸ்டின், லூசின், திரியோனின், ப்ரோலைன், குளூடமிக், ஆலைன் அண்டு வேலில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6th பொசிஷனில் வந்து சரிங்களா குளூடமிக் ஆசிட் இருக்க வேண்டிய இடத்துல வந்து வேலின் இருந்தால் அது வந்து என்னது சிக்கிள் செல் அனிமியா. சரிங்களா? ஸோ 6th பொசிஷன் நீங்கள் இதில் பார்க்கணும். 6th பொசிஷன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 வேலின் வந்து இதில் இருக்குது. ஆப்ஷன் இ. சிக்கிள் செல் அனிமியா காஸ்ட் பை த சப்ஸ்டியூஷன் ஆஃப் த ஏற்கனவே பார்த்தோம்ல குளூடமிக் ஆசிட்ஸ்க்கு பதிலாக வேலைன்ஸ் வந்து சப்ஸ்டியூஷன் ஆகுது. ஸோ அது எந்த பொசிஷன் அப்படின்றத வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. குளூடமிக் ஆசிட்ஸ் வந்து எங்கள் 6th பொசிஷனில் வந்து பீட்டா குளோபினில் வந்து குளூடமிக் ஆசிட்ஸ் வந்து இருக்க வேண்டிய இடத்துல வேலின்ஸ் இருக்குது. சூஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியாவில் எது வந்து இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஒன் ஆஃப் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் எ ஜீனோடைப் HbA HbA, have a genotype HbS HbS, substitution of the glutamic acid and valine, have a sickle cell RBC. ஸோ சிக்கிள் செல் RBC தான் சிக்கிள் செல் அனிமிக்கான சிம்டம். அதே மாதிரி குளூடமிக் ஆசிட்ஸ்க்கு பதிலாக வேலைன் இருக்கிறது அது வந்து சிக்கிள் செல் அனிமியாக்கான சிம்டம்ஸ் தான். அப்புறம் ஜீனோடைப் HbS HbS, நார்மலாக வந்து ஹீமோக்ளோபின்கான ஜீன் வந்து பார்த்திங்கன்னா HbA HbA, இங்கே ஜீனோடைப் வந்து என்னது HbS இதுவும் வந்து என்னது சிக்கிள் செல் அனிமியாக்கான ஜீன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹேவ் எ ஜீனோடைப் ஆஃப் த HbA HbA அது கொடுத்துருக்காங்க. இது வந்து சிக்கிள் செல் அனிமியாவுக்கு வராது. ஏன்னா சிக்கிள் செல் அனிமியா வந்து HbS HbS வரும். நார்மல் ஹீமோக்ளோபினுக்கு தான் நான் HbA HbA. ஸோ ஆன்சர் வந்து ஜீனோடைப் ஆஃப் த HbA and then HbA. ஓகேங்களா? An individual affected by the phenylketonuria lack of enzyme that convert the amino acid into phenylketonuria எதனால் வருது? சரியா? என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் இல்லை இன்வால்வ் ஆகுது? டைரோசின், பினைலாலனின், பினைலாலனின் டைரோசின், ஹோமோஜெனிக் ஆசிட், பினைலாலனின், ஹோமோஜெனிக் ஆசிட்ஸ் அண்ட் டைரோசின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பினைலாலனின் அண்ட் தென் டைரோசின் ப்ராப்ளத்தினால வந்து பினைல்கிட்டோனூரியா வந்து ஃபார்ம் ஆகுது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அப்ராக்சிமேட்லி டிஸ்கிரைப் த ஹீமோஃபிலியா. ஸோ இதில் எது வந்து ஹீமோஃபிலியா டிசீஸை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணல. பார்த்திங்கன்னா இட் ஒன் ஆஃப் த குரோமோசோமல் டிஸார்டர்ஸ். ஸோ ஹீமோஃபிலியா வந்து ஒன் ஆஃப் த குரோமோசோமல் டிஸார்டர்ஸ்னால் ஆமாம். அப்புறம் டாமினன்ட் ஜீன் டிஸார்டர்ஸ். ஓகேங்களா? டாமினன்ட் ஜீன்ஸால் வருதா. நெக்ஸ்ட்டு ரெசிசிவ் ஜீன் டிஸார்டர்ஸ், அப்புறம் எக்ஸ் லிங்க்டு ரெசிசிவ் ஜீன் டிஸார்டர்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸ் லிங்க்டு ரெசிசிவ் ஜீன் டிஸார்டர். இதுக்கான குரோமோசோம் எங்கே இருக்குன்னா இந்த ப்ளீடர் டிசீஸ்க்கான குரோமோசோம், ஹீமோஃபிலியாக்கான குரோமோசோம் எங்கே இருக்குன்னா எக்ஸ் லிங்க்டு. இந்த ஜீன் வந்து மேலுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோமையும் ஃபீமேலுக்கு வந்து 2 எக்ஸ் குரோமோசோம்லையும் வரும்போது ஸோ இந்த எக்ஸ் லிங்க்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹீமோஃபிலியா வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? Which of the following disorder caused by the autosomal aneuploid? சரியா? இதில் எந்த டிசீஸ் வந்து ஆட்டோசோம்ஸ் வந்து சேஞ்சஸ் அன்யூப்ளாய்டுன்றதுனா குரோமோசோம் எனி செட்ஸ் ஏதாவது 46 பேரில் ஏதாவது ஒரு செட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அல்லது 4 டைப் நம்ம ஏற்கனவே சொன்னோம், மோனோசோமி, நல்லிசோமி, ட்ரைசோமி அண்ட் தென் டெட்ராசோமி. ஸோ இதில் எது ஆட்டோசோமல் அன்யூப்ளாய்டில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டவுன் சிண்ட்ரோம், ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் அனிமியா, ஃபினைல்கிட்டோனூரியா அண்டு கிளைபெல்டர் சிண்ட்ரோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து எது வரும் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து என்னது? டவுன் சிண்ட்ரோம்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீமோஃபிலியா டிசீஸ் மேன் லிங்க்டு வித்து. ஹீமோஃபிலியா வந்து
எந்த இது வந்து லிங்க் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோசோமா, ஒய் குரோமோசோமா, குரோமோசோம் 21 அண்ட் எக்ஸ் குரோமோசோமா. ஸோ ஹீமோபிலியா வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ் லிங்க் இன்ஹெரிடன்ஸ். அப்போ அதுக்கான ஜீன் வந்து ஆட்டோசோம் பாடி குரோமோசோமில் இருக்க சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு அது வந்து ஒய் குரோமோசோம்லேயும் இருக்காது. ஒய் லிங்க்டு அப்படின்னாலே ஹோலியான்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னாங்க. ஸோ இதுவும் வந்து இது ஆன்சர் கிடையாது. குரோமோசோம் 21 வந்து நம்ம வந்து இதில் பார்க்க இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் குரோமோசோமில் வர சேஞ்சஸ் தான் இது ஹீமோஃபிலியா, எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் இன் கிளைபில்டர் சிண்ட்ரோம். இதில் எது கிளைபில்டர் சிண்ட்ரோம்ஸ் கொடுத்துருவோம். எக்ஸ்எக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஃபீமேல் அண்ட் எக்ஸ்ஒய் அதை மேல். XXY வந்து என்னது கிளைபில்டர் சிண்ட்ரோம். X0 வந்து என்னது டர்னர் சிண்ட்ரோம்ஸ். ஓகேங்களா? சிக்கிள் செல் அனிமியா ஹெரிடிட்டி டிசீஸ் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப்டு. யார் வந்து சிக்கிள் செல் அனிமியா வந்து டிஸ்கவர் பண்ணாங்க? ஜேம்ஸ் பி ஹெரிக்ஸ், வில்லியம் ஹார்வி, காரல் லான்ஸ்டைனர் அண்ட் ஜின் பிரெஸ்டிஸ். ஜேம்ஸ் எரிக்ஸ்ன்றது ஆன்சர் கரெக்ட். A person suffering from the sickle cell anemia normal do not suffer. பர்சன் வந்து சிக்கிள் செல் அனிமியா வந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு என்ன டிசீஸ் வந்து வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. காலரா, மலேரியா, ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹெப்படைட்டிஸ். ஸோ இது சிக்கிள் செல் அனிமியா வந்து எவல்யூஷனரி பார்த்திங்கன்னா இது வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலிமார்பிசத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு அன்ஃபேவரபிள் கேரக்டரை வந்து என்ன பண்ணுதுன்னா நேச்சுரல் வந்து செலக்ட் பண்ணுது. சரிங்களா? எதுக்கு செலக்ட் பண்ணுதுன்னா அது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து என்னது அது வந்து என்வாரன்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால அதை வந்து நேச்சுரல் வந்து செலக்ட் பண்ணுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிக்கிள் செல் அனிமியா அப்படின்றது வந்து ஒரு அன்ஃபேவரபிள் ஜீன் ஹெச்பிஎஸ் அப்படின்ற ஒரு ஜீன் வந்து ஒரு மியூட்டேஷன் ஆகும்போது அந்த டிசீஸ் வந்து சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்கிறோம். நார்மல் ஹீமோக்ளோபின் வந்து சிக்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ஜீன்ஸ் வந்து ஒரு அன்ஃபேவரல் இது வந்து நான் இந்த ஃபேடல் ஹீமோலைட்டிக் அனிமியா அப்படின்ற ஒரு டிசீஸை ஃபார்ம் பண்ணி அந்த குழந்தைய வந்து நான் சின்ன வயசுலேயே டெத் பண்ணிடும். பட் ஆப்ரிக்கன் பீப்புள்ஸில் வந்து இந்த சிக்கிள் செல் அனிமியா கேரக்டர் இருக்கவங்க வந்து ஹெட்ரோசைகோஸ் கண்டிஷனில் இருக்கவங்க வந்து இன்னும் லிவிங்கில் இருக்காங்க. ஏன்னா ஸோ இவங்களுக்கு அந்த சிக்கிள் செல் ஷேப்பில் இருக்க அந்த ஆர்பிசியை வந்து மலேரியல் பேரசைட் உங்களுக்கு தெரியும் இல்லை, பிளாஸ்மோடியம். சரிங்களா? ஸோ அந்த பிளாஸ்மோடியம் வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்றதுனால அதை வந்து என்ன பண்ணுது நேச்சுரல் வந்து அலோவ் பண்ணுது. இட் ஒன் ஆஃப் த டிஸ்கிரிப்டிவ் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் வந்து நாம் இதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா a person suffering the sickle cell anemia normally do not suffer from malaria. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு a human female with the Turner syndromes. சரிங்களா? ஸோ ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த டர்னர் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம், கிளைபில்டர் சிண்ட்ரோம், ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். 45 குரோமோசோம் வித் X0 and one the additional of X chromosome additional ஆகும்போது அது சூப்பர் ஃபீமேல் மேல் கேரக்டர் இருக்குன்றாங்க. it able to produce a children normal as well. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது 45 குரோமோசோம் with X0. in father show the normal genotype and mother show the carry the traits of hemolia. நார்மல் ஃபாதர் வந்து நார்மலாக இருக்கார், மதர் வந்து ஹீமோபிலியா கேரியராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா a male offspring 50% chance to active the disease. அவங்களுக்கு வந்து மேல் ப்ரொடியூஸ் பண்ணுற மேல் ஆஃப்ஸ்ப்ரிங்கில் 50% வந்து அவங்களுக்கு என்ன ஆகலாம் ஹீமோபிலியா டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். சரிங்களா? which are the following pair disease caused by the 2 gene located the human X chromosomes. ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்தனா which are the following pair disease caused to 2 genes located in the human X chromosome. ஸோ இங்கே கொடுத்துற 2 பேரில் எந்த 2 டிசீஸும் வந்து எக்ஸ் குரோமோசோம், அதாவது எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ் பார்த்தோம் இல்லை, எக்ஸ் குரோமோசோம் வந்து ஆட்டோசோமல் ஜீனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த டிசீஸ். ஸோ அதில் எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த கலர் பிரைனஸ் வந்து எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ் தான். பட் பினைல் கீட்டோனியூரியா வந்து ஒன் ஆஃப் த மென்டலியன் டிஸார்டர்ஸ். நெக்ஸ்ட்டு கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோபிலியா வந்து எக்ஸ் லிங்க்டு அண்ட் தென் ஹீமோபிலியா வந்து எக்ஸ் லிங்க்டு. கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஆல்பினிசம், கலர் பிளைண்ட்னஸ் வந்து எக்ஸ் லிங்க் அண்ட் ஆல்பினிசம் வந்து என்னது மென்டலியன் டிஸார்டர். கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹைப்பர் ட்ரைகோசிஸ், கலர் பிளைண்ட்னஸ் வந்து எக்ஸ் லிங்க், அப்போது
ஹைப்போட்ரெக்சிஸ் வந்து மென்டலி டிசார்டர். இதில் எந்த பேர் வந்து ரெண்டுமே எக்ஸ் லிங்க்டுன்னு பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் அண்டு ஹீமோஃபிலியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியாவோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இட் காஸ் த சப்ஸ்டியூஷன் ஆஃப் த வேலின் glutamic acid beta globin chain of the hemoglobin cause the changes of single base pair of the DNA. It carried the elongate of the sickle cell RBC with the nucleus. Autosomal linked dominant gene. இது வந்து எதால வருதுன்னா it caused by the changes in the single base pair. அதாவது வந்து குரோமோசோம்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ஜீன்ஸ் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் நியூக்ளியோடைட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. அதாவது குளூட்டமிக் ஆசிடுக்கான ஜீன்ஸ் வந்து இருக்க வேண்டியதுக்கு பதிலாக வேலின் அதுக்கான ஜீன்ஸ் இருக்கிறதுனால வர டிசீஸ் தான் இது சிக்கிள் செல் அனிமியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த மென்டலி டிஸார்டர் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஸோ வாட் இஸ் அ மென்டலி, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. மென்டலி டிஸார்டர்ஸ். மென்டலி டிஸார்டர்ஸ் மெண்டல் வந்து ஒரு ஃபேக்டர் அப்படின்னு ஜீனை சொன்னார்ல. ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் ஜீன்ஸால் வர டிஸார்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்லணும், மென்டலியன் டிஸார்டர்ஸ். சரிங்களா. ஒரு பர்டிகுலர் ஜீன்ஸால் வர டிஸார்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம் ஏற்கனவே பார்த்தது என்னது 21 ட்ரைசோமி. அது வந்து என்னது குரோமோசோமோட நம்பர்ஸில் வர சேஞ்சஸ், அதாவது என்னது அனியூப்ளாய்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம் வந்து 6 குரோமோசோம் நம்பர்ஸ் வந்து 1 டிக்ரீஸ் ஆகிறதுனால ஃபீமேலுக்கு வரது 45 + X0. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபினைல் கீட்டோனியூரியா. சரிங்களா. ஃபினைல் கீட்டோனியூரியா வந்து ஒரு பர்டிகுலர் ஜீன் சேஞ்சஸ்னால பினைல் அலைனின் மெட்டபாலிசம் ஃபெயிலியர் ஆகிறதுனால வர டிசீஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளைபெல்டர் சிண்ட்ரோம். கிளைபெல்டர் சிண்ட்ரோம் வந்து XXY. சரிங்களா. இது என்னது குரோமோசோமல் டிஸார்டர். ஸோ இதில் எதெல்லாம் குரோமோசோமல் டிஸார்டர்னா டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் அண்ட் கிளைபெல்டர் சிண்ட்ரோம். ஸோ ஒன் ஆஃப் த மென்டலி டிஸார்டர் ஒரு ஜீன் சேஞ்சஸால் வர டிஸார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பினைல் கீட்டோனியூரியா. ஓகேங்களா. ஆன்சர் வந்து என்னதுன்னா பினைல் கீட்டோனியூரியா. சரிங்களா. த ட்ரைசோமி ஆஃப் த 21 குரோமோசோம் இஸ் கால்டு. குரோமோசோம் நம்பர் வந்து 21 வந்து 3 ஆகிறதுனால வர டிசீஸ் எதுனா சிக்கிள் செல் அனிமியா, கிளைபெல்டர் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம். சிக்கிள் செல் அனிமியா வந்து மென்டலி டிஸார்டர். கிளைபெல்டர் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா 44 + XXY. சரிங்களா. டவுன் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா 21 ட்ரைசோமி. ஸோ டர்னர் சிண்ட்ரோம் 44 + X0. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு எதுன்னு வரும்னா டவுன் சிண்ட்ரோம்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன் இண்டிவிஜுவல் வித் ஜீனோடைப் X0 ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஜீனோடைப் ஹேஸ் பின் எக்ஸப்ட். சரிங்களா. X0ன்றது என்ன டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஆனது டர்னர் சிண்ட்ரோம். சரியா. டர்னர் சிண்ட்ரோம்கான சம் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராட் செஸ்ட், ரைட்டு, வெப்டு நெக் இருக்கும். ஓகேங்களா. அன்டெவலப்டு பிரெஸ்ட். ஸோ இதில் வராதுன்னா டால் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா. GP's glucose 6 phosphate D deficiency inheritance example of the what kind of inheritance. ஸோ இது வந்து என்னது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் வந்து ஃபெயிலியர் ஆகிற டிசீஸ். இதுக்கான ஜீன் வந்து என்னதுன்னா எக்ஸ் லிங்க்டு. அடுத்தது பர்சன் affected the phenylketonuria lack of enzyme convert the amino acid in phenylalanine. phenylalanine வந்து கன்வெர்ட் பண்ணுற என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோன்னா டைரோசினேஸ். ஓகேங்களா. செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டு டு த ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது இன்கரெக்ட்? இட் இஸ் எ டாமினன்ட் டிசீஸ். எ சிங்கிள் ப்ரோட்டீன் இன்வால்வ் த கிளாட்டிங் ஆஃப் பிளட் அஃபெக்டட். It is a sex linked. It is a recessive disease. So ஹீமோபிலியா ஏற்கனவே பார்த்தோம் ஒன் ஆஃப் த எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா. இதனால் என்ன ஆகுதுன்னா ப்ளீடிங் வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும், பிளட் வந்து கிளாட் ஆகாது. ஸோ இன்னும் ஒன் ஆஃப் த ராயல் டிசீஸ் பண்ணோம். ராயல் டிசீஸ்னால் இது விக்டோரியா குயின்ஸ் அவங்களுடைய ஜெனரேஷனில் இருக்க எல்லா மேலும் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ இது வந்து என்னது இதுக்கான குரோமோசோம்ஸ் வந்து ப்ளீடிங் பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கான ஃபேக்டர்ஸ் வந்து அதுக்கான ஜீன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்போது இந்த டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ டாமினன்ட் டிசீஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. டாமினன்ட் டிசீஸ் வந்து இது கிடையாது. இட்ஸ் ஒன் ஆஃப் த ரெசிசிவ் டிசீஸ். இட் இஸ் எ சிங்கிள் ப்ரோட்டீன் இன்வால்வ் த கிளாட்டிங் பிளட் அஃபெக்டட். சிங்கிள் ஜீன் சேஞ்சஸ் ஆகும்போது தான் இந்த ப்ராப்ளம் வருது. இட் இஸ் எ செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன். இது வந்து என்னது எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன் அண்ட் இட் இஸ் எ ரெசிசிவ் டிசீஸ். அப்போது ஆன்சர் வந்து என்னது இட் இஸ் எ டாமினன்ட் டிசீஸ்ன்றது வந்து ஒரு ராங் ஆன்சர்ஸ். ஓகேங்களா. டவுன் சிண்ட்ரோம் ஆஃப் ஹியூமன் டியூ டு
3X chromosome. 3X chromosome வந்து they are the super female. ஓகேங்களா, 3 copies of the chromosome number 20. chromosome number 20 வந்து மூணாவது வந்து என்னது one of the Down syndrome. மோனோசோமி வந்து குரோமோசோம் நம்பர் வந்து ரெடியூஸ் ஆகும். 2Y குரோமோசோம் இருந்தால் எட்வர்ட் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து 3 காப்பீஸ் ஆஃப் குரோமோசோம் நம்பர் 21. ஓகேங்களா, ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து என்னது ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ். ஸோ இந்த ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீட்டில் ரிப்பீட்டடாக வந்து உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் அதனுடைய அப்நார்மலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜெனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜெனட்டிக்ஸ் கொஞ்சம் டஃப்பான ஒரு டாபிக் தான். பட் உங்களுக்கு வந்து ஜெனட்டிக்ஸில் வந்து மோர் தென் 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நீட்டில் வந்து கேட்டுருவாங்க. ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ், ஹியூமன் ஃபிசியாலஜி, அப்புறம் பயோடைவர்சிட்டி இந்த மாதிரி லெசன்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்களால் நீட்டில் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுலேயும் ஜெனட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக ஓரளவுக்கு ஈஸியாக கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் டிஎன்ஏக்கு அப்புறம் வர கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி உங்களை வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜெனட்டிக்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். மோஸ்ட்லி 12 கொஸ்டின்ஸ்னால் ஒரு 48 மார்க்லேருந்து 50 மார்க்ஸ் வரையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஜெனட்டிக்ஸ்லேயே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஹியூமன் ஃபிசியாலஜிலையும் உங்களுக்கு வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ அதுலேயும் வந்து 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 லெசன்ஸை வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே மோர் தென் 100 மார்க்ஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு பயாலஜிலேயே வந்துடும். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு மார்க்கை வந்து பூஸ்ட் பண்ணுறதே வந்து பயாலஜி சப்ஜெக்ட் தான். அதேமாதிரி பயாலஜிக்கு மார்க்ஸும் வந்து 360 மார்க்ஸ் வந்து பயாலஜிக்கே இருக்கிறதுனால நீங்கள் அதில் வந்து ஒரு 300 மார்க்ஸ் வந்து பயாலஜிலேயே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரிப்பீட்டடாக ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் வந்து நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து 80% ப்ரீவியஸ் நீட்டில் வந்து நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கிலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கே ரிப்பீட்டடாக நீங்கள் பயாலஜி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர்ஸ் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பைஹார்ட் பண்ணாமல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு 30 to 45 கொஸ்டின்ஸ் தான் வந்து நீட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பைஹார்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 60% கொஸ்டின்ஸ் வந்து ஸோ உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரே ஆன்சரை கொடுத்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரே புக்கை எடுத்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் பார்த்து அதேமாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பாருங்கள். ஸோ நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து இதுவாகும். நெக்ஸ்ட் இந்த மைண்ட் மேப் மாதிரி போட்டு ஒன்றுக்கும் ஒரு டாப்பிக்கும் நீங்கள் மைண்ட் மேப் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ணுற அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த பயாலஜியில் வந்து நீங்கள் எப்பயுமே ஈஸியாக வந்து நோட்ஸ் மாதிரி எழுதுறது, அப்புறம் போர்டில் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது, நீங்களே வந்து டீச் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி மெத்தடெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 450லேருந்து 500 மார்க்ஸு நீங்கள் வந்து எடுத்தாலே வந்து கவர்மெண்ட் கோர்ட்டில் வந்து நம்ம சென்னையில் கூட நம்ம நீட்டை வந்து MBBS வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ச்சியாக நம்ம இப்போ பார்த்த எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.